ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலேயே புளியோகரை பவுடர் எப்படி சிம்பிளாக ரெடி பண்ணுறது இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாண்டலில் எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போது நான் இந்த அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். புளி நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அது ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நாம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு அதே மாதிரி தான் வறுத்துக்கணும். கடலைப்பருப்பு, மிளகு, உளுந்து, தனியா இதெல்லாம் ஃப்ரை பண்ணணும். எள்ளு, காய்ந்த மிளகாய், வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். தீக்கக்கூடாது, பொன்னிறமாக வறுத்துக்கணும். கருவேப்பிலை, இது நல்லா வறுத்து எடுத்துட்டு பெருங்காயம், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிங்களா, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புளியோகரை பவுடர் அர்ஜென்ட்டாக நம்ம ரைஸுக்கு மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டுடலாம். அதுக்காக தான் நானே ரெடி பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் உப்பு, பெருங்காயம் பவுடர், அவ்வளோதாங்க. இது கரெக்டான ஸ்டேஜு. இந்த புளி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். மிக்ஸி ஜாடிக்குள்ளே போட்டுக்கலாம். அப்புறம் இதுவும் ஆறிடுச்சு, அவ்வளோதான். அரைச்சி எடுத்துக்கலாம் கொரப்பாக. அவ்வளோதாங்க, வீட்டிலேயே புளியோகரை பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நாம் ஒரு பாண்டிலில் எண்ணெய் கடுகு போட்டு கடலைக்கொட்டை, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், இன்னும் கொஞ்சம் பூண்டெல்லாம் நசுக்கி போட்டு 2 மிளகா போட்டு தாளிச்சிட்டு இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி ரைஸோடு மிக்ஸ் பண்ணால் புளியோகரை சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரைஸ் செஞ்சுட்டு அதில் மிக்ஸ் பண்ணியும் உங்களுக்கு காட்டுறேன். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீட்டிலேயே எப்படி புளியோகரை பவுடர் ரெடி பண்ணுறது, அது ரைஸோடு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு பாண்டில் வச்சுருக்கேன். பாண்டில் எண்ணெய் விட்டுருக்கேன். அதுவும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, கடலைக்கொட்டை எல்லாத்தையும் இன்னும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுறேன். காய்ந்த மிளகாய் 4 சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, புளியோகரைக்கு நான் பூண்டு சேர்த்துக்குவேன், அப்போ தான் நல்லாயிருக்கும்.
அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நமக்கு தேவையான உப்பு, நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க புளியோகரை பவுடர் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதத்தோட மிக்ஸ் பண்ணிட்டா புளியோகரை ரெடி ஆகிடும். அவ்வளோதான். சூப்பரான ரொம்ப சுவையான புளியோகரை வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது அவ்வளோதாங்க, சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீட்டிலேயே புளியோகரை பவுடர் எப்படி செய்வது?